பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். இன்றைய தலைப்புச் செய்திகள். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமெரிக்காவின் முக்கிய கூட்டு நாடாக இந்தியா விளங்குகிறது என அதிபர் டிரம்ப் கருத்து. பிரதமர் மோடி சிறந்த நண்பர் என்றும் பாராட்டு. காந்தியின் பெயரை அழித்துவிட்டு திட்டம் தொடங்குவது அவருக்கு இழைக்கப்பட்ட கொடுஞ்செயலை விட தீங்கானது. முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் கடும் குற்றச்சாட்டு. கொங்கு மண்டலத்தை கைப்பற்ற தீவிர முனைப்பு காட்டும் திமுக. மேற்கு மண்டல பொறுப்பாளராக உள்ள செந்தில் பாலாஜியை கோவை தொகுதியில் நிறுத்த திட்டம். கடந்த கால துயர்களை கொண்டு நடவடிக்கை எடுத்திருந்தால் திருவள்ளூரில் பள்ளி சிறுவன் மரணம் நிகழ்ந்திருக்காது என சீமான் கருத்து. கார் பந்தயம், கலைஞர் அரங்கம் என கோடிகளை செலவு செய்யும் திமுக அரசிடம் பள்ளிகளை புனரமைக்க நிதி இல்லையா எனவும் கேள்வி. கடந்த ஆண்டு வழங்கப்பட்டதைப் போலவே இந்த ஆண்டும் பொங்கல் பரிசு ஜனவரி 3ஆம் தேதி முதல் டோக்கன்கள் வழங்கப்படும் என தகவல். இனி விரிவான செய்திகள். இந்தியா உலகின் பழமையான நாகரீகங்கள் கொண்ட நாடுகளில் ஒன்று என அமெரிக்க அதிபர் டிரம்ப் கூறியுள்ளார். இந்தியா அற்புதமான நாடு என்றும் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமெரிக்காவிற்கு முக்கிய கூட்டு நாடு என்றும் டிரம்ப் கூறியுள்ளார். சிறந்த நண்பராக மோடி விளங்குவதாகவும் பாராட்டு தெரிவித்துள்ளார். மகாத்மா காந்தியின் பெயரை அழித்துவிட்டு புதிய திட்டம் தொடங்குவது அவருக்கு இழைக்கப்பட்ட கொடுஞ்செயலை விட தீங்கானது என முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். காந்தி மீது அவர்களுக்கு எவ்வளவு வெறுப்பு, காழ்ப்புணர்ச்சி என்பதை இந்த ஒரு செயல் அம்பலப்படுத்துகிறது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்திய வரலாறு 2014 தொடங்கியது என பறைசாற்றியவர்கள் இன்னும் எத்தனை கொடுமைகளை செய்வார்கள் என பார்க்கலாம் என்றும் ப. சிதம்பரம் சாடியுள்ளார். 2026 கொங்கு மண்டலத்தை கைப்பற்ற திமுக அரசு முனைப்பு காட்டி வருகிறது. இதற்கான களப்பணியை விரிவாக்கம் செய்து வருகிறது. இதன் முக்கிய கட்டமாக செந்தில் பாலாஜியை கோவை தொகுதியில் களம் இறக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த முறை செந்தில் பாலாஜி கரூரில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற நிலையில் அவரை கோவையில் களம் இறக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் கோவை மாவட்டத்தில் உள்ள 10 தொகுதிகளையும் அதிமுக தட்டி தூக்கியது குறிப்பிடத்தக்கது. திருவள்ளூரில் பள்ளிச்சுவர் இடிந்து விழுந்து மாணவன் உயிரிழந்த சம்பவம் குறித்து சீமான் வேதனை தெரிவித்துள்ளார். கடந்த கால துயரங்களை படிப்பினையாக கொண்டு நடவடிக்கை எடுத்திருந்தால் பள்ளிகளின் தரம் மேம்பட்டிருக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். ஆனால் அதனை செய்யாமல் திமுக அலட்சியம் காட்டியுள்ளதாகவும், கார் பந்தயம், கலைஞர் அரங்கம் என பல நூறு கோடிகளை வீண் விரயம் செய்யும் அரசிடம் பள்ளிகளை தரமானதாக மாற்ற நிதி இல்லையா எனவும் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். பொங்கல் தொகுப்புடன் ரொக்கமாக 5000 ரூபாய் வழங்கப்பட உள்ளதாக தொடர்ந்து தகவல்கள் வெளியாகியிருந்தன. இந்த தகவலை அரசு மறுக்காத நிலையில் நிதி ஆதாரங்களை திரட்டி வைக்குமாறு முக்கிய துறைகளுக்கு உத்தரவிட்டதாகவும் தகவல் வெளியாகியிருந்தது. இந்த நிலையில் கடந்த ஆண்டை போலவே இந்த ஆண்டும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட உள்ளதாகவும், ரேஷன் கடை ஊழியர்கள் ஜனவரி மாதம் 3ஆம் தேதி முதல் வீடு வீடாக சென்று டோக்கன்கள் விநியோகம் செய்வார்கள் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. ஜனவரி 9ஆம் தேதி முதல் 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, முழு கரும்பு ஆகிய பொருட்கள் அடங்கிய தொகுப்பு வழங்கப்படும் என கூறப்படுகிறது. இந்தியாவில் தனக்கு கிடைத்த விருந்தோம்பலுக்கு மெஸ்ஸி நன்றி தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டுள்ள செய்தியில், நமஸ்தே இந்தியா, டெல்லி, மும்பை, ஹைதராபாத், கொல்கத்தா சுற்றுப்பயணங்கள் எனக்கு அற்புதமாக அமைந்தன என குறிப்பிட்டுள்ளார். அன்பான வரவேற்புக்கும் சிறப்பான விருந்தோம்பலுக்கும் அன்புக்கும் நன்றி என்றும், இந்தியாவில் கால்பந்திற்கு சிறப்பான எதிர்காலம் இருக்கும் என நம்புவதாகவும் மெஸ்ஸி தனது இன்ஸ்டாகிராம் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். தங்கம் விலை இன்று மீண்டும் உயர்ந்தது. 1 சவரன் ஆபரண தங்கம் 1200 ரூபாய் உயர்ந்து 1 லட்சம் ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. கிராமிற்கு 150 ரூபாய் உயர்ந்து 12,500 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் விலை புதிய உச்சத்தை தொட்டு 1 லட்சம் ரூபாயை தாண்டி இருந்த நிலையில் நேற்று மீண்டும் சரிந்திருந்தது குறிப்பிடத்தக்கது. பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.